அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவரமாக. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் அல்லாஹை புரிந்து அறிந்து அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். அது இருக்கக்கூடிய வஸ்து தரையில் இருந்தாலும் சரி, கடலில் இருந்தாலும் சரி, இரவில இருந்தாலும் சரி, பகலில் இருந்தாலும் சரி, பூமிக்கு மேலே இருந்தாலும் சரி, பூமிக்கு உள்ளே இருந்தாலும் சரி, அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த அல்லாஹை உலகத்திலே உள்ள எந்த ஒரு உயிரினமும் பார்க்க முடியாது. இதை அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்ற பொழுது, லா துதரிக்குல் அபுசார் ஓஹோ யுதரிக்குல் அபுசார், பார்வைகள் அவனை அடைந்து கொள்ள முடியாது, ஆனால் அவன் அனைத்தையும் பார்ப்பான் என்பதாக தனது திருமறையிலே கூறுகின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய படைப்பிடங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சூரா பக்ராவினுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். 9 விதமான வஸ்துக்களை, விஷயங்களை கூறி இவைகளை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மனிதனுக்கு படிப்பினை இருக்கின்றது என்பதாக கூறுகின்றான். அந்த விஷயங்களை ஆயாத் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் என்பதாக கூறுகின்றான். அந்த 9 விஷயங்களிலே 8வது விஷயம் என்னவென்றால், ஒரு தஸ்வீஃபிர்ரியா, காற்று வீசுகின்றதல்லவா, இந்த காற்று இதை பற்றி மனிதன் சிந்தித்தான் என்றால் அல்லாஹ்வுடைய வல்லமையை, அவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய இருப்பை புரிந்து கொள்ள முடியும் என்பதாக தனது திருமறையிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த காற்று என்பது இந்த உலகத்திலே அனைத்து இடங்களும் பரவி இருக்கின்றது. மூளை முடுக்குகளில் எல்லாம் காற்று பரவி இருக்கின்றது. இந்த பூமிக்கு மேலால் ரொம்ப தூரம் மேலாக சென்றோம் என்று சொன்னால் அங்கே காற்று இல்லை. பூமிக்கு அடியிலே கீழே சென்றோம் என்று சொன்னால் அங்கு காற்று இல்லை. ஆனால் இந்த பூமியுடைய அனைத்து பாகங்களிலும் இந்த காற்று பரவி இருக்கின்றது. காற்று இல்லாமல் உலகில் எதுவுமே இல்லை. இந்த காற்றினுடைய பயன்கள் என்பது எண்ணிலடங்காதது. இந்த உலகத்திலே விலங்கினங்கள் வாழ்வதற்கு காற்று தேவைப்படுகின்றது. அது மீன் இனமாக இருந்தாலும் சரி, பறவை இனமாக இருந்தாலும் சரி, புழு பூச்சி இனமாக இருந்தாலும் சரி, மனித இனமாக இருந்தாலும் சரி, அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு காற்று தேவைப்படுகின்றது. தாவர வர்க்கங்கள் இவ்வுலகத்திலே தலை தோங்குவதற்கு காற்று தேவைப்படுகின்றது. அதுபோல எரிபொருள்களை எரிப்பதற்கு காற்று தேவைப்படுகின்றது. நாம் நினைத்து கொண்டே இருக்கின்றோம், மரக்கட்டைகள் இருந்தது என்று சொன்னால் நாம் நெருப்பை ஊட்டிவிடலாம் என்று. நிலக்கரி இருந்தால், சமையல் எரிவாயு இருந்தால், மண்ணெண்ணெய் இருந்தால் நெருப்பு எரிந்துவிடும் என்று நாம் நினைத்து கொண்டே இருக்கின்றோம். அவைகளெல்லாம் தேவை இருந்தாலும் காற்று இல்லை என்று சொன்னால் அவைகள் எரியாது. ஆக எரிபொருள்களை எரிப்பதற்கு காற்று தேவைப்படுகின்றது. வாகனத்தினுடைய டயர்களில் அழுத்தப்படுவதற்காக வேண்டி காற்று பயன்படுகின்றது. மனிதன் பயணிக்கின்றான், கார்களிலே, பஸ்களிலே, ஸ்கூட்டரிலே, சைக்கிளிலே பயணிக்கின்றான் என்றால் அந்த டயர்களிலே காற்று நிரப்பப்படுகின்றது. நிரப்பப்பட்டால் தான் அந்த வாகனம் செல்லும். உலகத்திலே கோடிக்கணக்கான 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள் இருக்கின்றது. இதில் கோடிக்கணக்கான மனிதர்கள் பயணம் செய்கின்றார் என்றால் அப்படி பயணம் செய்வதற்குரிய அந்த வாகனத்திற்கு காற்றை நிரப்ப வேண்டும். நிரப்பப்படவில்லை என்று சொன்னால் வாகனங்கள் செயல்படாது. ஆக அதற்கும் இந்த காற்று தேவைப்படுகின்றது. இயற்கையினுடைய முக்கிய நிகழ்வான நீர் சுழற்சியில் காற்றின் பங்கு இன்றியமையாததாக இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மேகத்தின் மூலமாக நமக்கு நீர் இங்கே கிடைக்கின்றது. பூமியில் இருக்கக்கூடிய கடல் மற்றும் ஏரி, ஆறுகளிலே இருக்கக்கூடிய நீரை மேலாக கொண்டு செல்லப்பட்டு அங்கு நீர் சுழற்சியின் மூலமாக நமக்கு மழை பெய்கின்றது. இப்படி மழை பெய்வதற்கு காற்று என்பது இன்றியமையாததாக இருக்கின்றது.
அதுபோல் இந்த பூமிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கதிர்வீச்சுகளிலிருந்து வளிமண்டல ஓசோன் படலம் பாதுகாக்கின்றது. அப்படி பாதுகாப்பதற்காக வேண்டி காற்று தேவைப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சில இன்றியமையாத பிரச்சனைகளுக்கு மனிதனுக்கு உதவுகின்றது இந்த காற்று. சுவாச பிரச்சனையுள்ள நோயாளிகள் செயற்கை சுவாசத்தை அளிப்பதற்காக வேண்டி டாக்டர்கள் இந்த காற்றை பயன்படுத்துகின்றார்கள். இன்னும் கடலுக்குள்ளே செல்லக்கூடியவர்கள், பூமிக்கு மேலால் செல்லக்கூடியவர்கள், இன்னும் மலை சிகரங்களிலே ஏறக்கூடியவர்கள் தங்களுடைய ஆக்சிஜனை சுமந்து செல்வதற்கு இந்த காற்று பயன்படுகின்றது. அதுபோல காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது. தாவரங்களின் மகரந்த சேர்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இந்த காற்று இருக்கின்றது. இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் காற்றினுடைய பயன்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, அநேகமாக இருக்கின்றது. இவைகளெல்லாம் மனிதனை சிறிது பார்த்தான் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய ஆற்றலை, அல்லாஹுடைய வல்லமையை விளங்கி கொள்ள முடியும். இந்த காற்றை நாம் பார்க்க முடியாது, அதை உணர முடியும். ஆனால் காற்று எல்லா இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் இந்த பூமியிலே சுவாசிக்க முடிகின்றது. இந்த காற்றிற்கு அல்லாஹு தஆலா பல பெயர்களை அழைக்கின்றான். தனது திருமறையிலே காற்றை பற்றி இதற்கு பல பெயர்கள் கூறுகின்றான். எப்படி கூறுகின்றான் என்று சொன்னால், இந்த காற்றிற்கு முபஷ்ஷிராத் என்பதாக கூறுகின்றான். சுபச்செய்தி செல்லக்கூடிய காற்று என்பதாக. சுபச்செய்தி சொல்லக்கூடிய காற்று என்று சொன்னால் மழைக்கு முன்னால் வரக்கூடிய அந்த காற்று. அதுபோல ரேஹுல் ஆசிஃப் என்பதாக கூறுகின்றான். அது ரஹமத்தையும் நலவைகளையும் கொண்டு வரக்கூடிய காற்று. இன்னும் ஜாரியாத் என்பதாக கூறுகின்றான் இந்த காற்றிற்கு. அது உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை பெயர்க்கக்கூடியது. ரீஹ தையிபா என்பதாக கூறுகின்றான். பரக்கத்துகளை கொண்டு வரக்கூடிய காற்றிற்கு. ஒரு நபியுடைய காலகட்டத்தில் இந்த காற்றை வைத்து அந்த சமுதாயத்தை அளித்தான். அதற்கு ரீஹ சர்சர் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அதுபோல ரீஹுல் அகைம், காற்றிலே உண்டான ஆக்சிஜனை எடுத்துவிட்டு வெறும் காற்று மட்டும் இருந்தது என்று சொன்னால் அந்த காற்றிற்கு ரீஹ அகைம் என்பதாக பெயர் கூறுகின்றான். இப்படியாக பல பெயர்களிலே அல்லாஹ் தஆலா இந்த காற்றை குறிப்பிடுகின்றான். இந்த காற்று என்பது மிகவும் முக்கியமானது. இந்த காற்றிலே இன்னும் மனிதன் கண்டுபிடிக்காத எண்ணற்ற பல விஷயங்கள் இந்த காற்றிலே இருக்கின்றது. இனிமேல் வருங்காலகட்டத்தில் அதை பற்றி ஆய்ந்து அதில் உள்ள விஷயங்களை மனிதன் கண்டுகொள்ளலாம். இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காற்றை பற்றி சிந்தித்து பாருங்கள். இதில் எவ்வளவு நலன் இருக்கின்றது. இதையெல்லாம் வைத்திருக்கக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. இந்த அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஆற்றல் பொருந்தியவனாக, எவ்வளவு சக்தி உள்ளவனாக இருக்கின்றான் என்பதை மனிதன் விளங்கினான் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்கி அவனை வணங்குவதற்கு முற்படுவான். இப்படி அல்லாஹ் தஆலா ஆயாத்து என்று சொல்லப்படக்கூடிய அனைத்தையும் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆற்றலும் அல்லாஹ்வுடைய வல்லமையும் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இல்லாமல் அல்லாஹ் தஆலா அவனுடைய அடையாளங்களை, அவனால் இவ்வுலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள்களை சிந்தித்து பார்த்து அந்த அல்லாஹை வணங்கக்கூடிய வணக்கசாலியராக நாம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Gracias.